You are watching Grace Television. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுவோடு பேசுவோம் வாருங்கள் என்ற இந்த நிகழ்ச்சியின் இன்னும் ஒரு செய்தியை சில நிமிஷம் உங்களுக்கு சொல்லுவதற்கு இந்த நல்ல கிருபைகளை ஆண்டவர் தந்ததற்காக கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு முறையும் அடிமை சொல்லும்போது நாம் எதை முக்கியப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்கிற காரியத்தை இந்த முறை தியானத்தில் உங்களுக்கு நான் குறிப்பிட்டு கொண்டிருக்கிறேன். அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஒரு வார்த்தை, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அது மிகவும் நல்லது. பொதுவாக நிறைய வார்த்தைகளை வேதத்தில் படிக்கிறோம், நம்முடைய அனுபவங்களில் கூட பார்க்கிறோம். ஒரு 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 இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல இருக்கிற அந்த முக்கியமான எஜமான் நம்ம கையை நீட்டி சம்பளம் வாங்குகிறோம் பாருங்களேன், அவங்களுக்கு கீழ்ப்படியணும். அவங்க என்ன சொல்கிறாங்க அதை கேட்கணும். ஒரு குடும்பத்தில் கணவர் இருக்கிறார், எல்லாம் பைபிளில் இருக்கிற வார்த்தைகள் தான். கீழ்ப்படியணும். கீழ்ப்படிதல் முக்கியம். சரி, ஒரு வீட்டில் பிள்ளைகள் இருக்கிறோம், பிள்ளைகள் என்ன செய்யணுமா? பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதெல்லாம் அவசியமான ஒன்று. ஒரு அரசாங்கத்தில் நாம் ஒரு குடிமக்களாக இருக்கிறோம், மேலான அதிகாரத்துக்கெல்லாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ என்னன்னு சொன்னால், கீழ்ப்படிதல் மிகவும் முக்கியம். பரிசுத்த வேதாகமத்தில் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவங்களும் இருந்திருக்காங்க, கீழ்ப்படியாதவர்களும் இருந்திருக்காங்க. தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனவர்களின் நிலைமை மிகவும் பிரச்சனையாக மாறியிருக்கு. பின்னாட்களில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களின் வாழ்க்கை 6000 வருடமாய் அல்லது 2000 வருடமாய் சாட்சியாக இருக்கிறது. இப்போ இன்றைக்கு நான் சொல்லுகிற ஒரு நபர், நிறைய பேரை சொல்ல முடியும், எலியா என்ற ஒரு நல்லதொரு தீர்க்கதரிசியின் வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தின் தொடர்ச்சியாக குறிப்பாக சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறாரு. 5ஆம் வசனம் நான் படிக்கிறேன் பாருங்க. 5ஆம் வசனம், அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேரே இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் தங்கி இருந்தான். இந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? புரிஞ்சுதா? அவன் யார்? எலியா. எலியா. அந்த எலியா யார்? என்னைப் போல உங்களைப் போல மனுஷன்தான், ஒரு மனிதன். ஆனால் யார் அப்படின்னு சொன்னால், அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் ஒரு தீர்க்கதரிசி. தேவனுக்கு முன்னால் நின்று கர்த்தரோடு தொடர்புள்ள ஒரு மனுஷன். அப்போ ஆண்டவர் அந்த மனுஷனுக்கு சொல்கிறாரு, நீ போய் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று. ஆண்டுடைய வார்த்தை. தேவன் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு இடைப்படுகிறார். அன்றைக்கும் சரி, இன்றைக்கும் சரி. வேதமாகிய வார்த்தை, இதன் மூலமாகவும் இடைப்படுகிறார். இப்போ நாங்கள் அதை தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவர் நேரடியாக அவர் சத்தத்தை தம்முடைய தாசர்களுக்கு சொல்லி மற்றவர்கள் அறிந்து கொள்ள அல்லது தாங்கள் செயல்பட பேசின விதங்களையும் பார்க்க முடியும். ஆனால் இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு வந்தது. என்ன சொல்கிறாரு? நீ இந்த இடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய், இப்போ ஒரு இடத்துல நீ இந்த இடத்துல இருக்க வேண்டாம், கொஞ்சம் கீழ்த்திசை, இவர் வேற பக்கம் இருந்திருக்கார், இன்னொரு பக்கத்துக்கு நீ போயிட்டு, அங்கே யோர்தான்னு ஒரு இடம் இருக்குது, அதற்கு நேராய் ஒரு ஆறு இருக்கிறது. யோர்தானுக்கு அருகே ஒரு ஆற்றண்டை ஒளிந்து கொண்டிரு. யோர்தானுக்கு பக்கம் போயிட்டு ஒரு கேரித்துங்கிற அந்த இடத்துல ஆற்று ஓரமாக
ஒளிந்து கொண்டிரு. ஒளிந்து கொண்டிருந்தா போயிட்டு அந்த இடத்துல இரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அவர் உள்ளத்தில் யோசனையெல்லாம் வந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் சொன்னார். இன்னொன்று சொல்கிறாரு, உனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி என்ன தெரியுமா, பாட்டில் எடுத்துகிட்டு போக முடியாது. வேறு இருக்கிற இடத்துக்கு உனக்கு தண்ணி கிடைக்காது. அங்கே ஆற்று ஓரத்தில் தண்ணி இருக்குது. ஆண்டவர் தண்ணீரை உண்டாக்குகிற தேவன். தண்ணீர் அங்கே இருக்குது. ஆற்றின் தண்ணீரை தான் நீ குடிக்கணும். பிறகு சாப்பாடு என்ன பண்ணுறது? சாப்பாடு உனக்கு சாப்பிட்றதுக்கு காகங்களுக்கு கட்டளையிடுவேன். பிரியமானவர்களே, தேவன் எவ்வளவு ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்னால், அவர் காரியத்தை ஒரு மனுஷன் செய்தால் ஒரு குறையும் இல்லை. என்ன வேணும், எந்தெந்த இடத்துல என்னென்ன கொடுக்கணும், அதான் ஆண்டவர் ஞானம் உள்ளவர். தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதுதான் விஷயம். இப்போ தண்ணி குடிக்கிற விஷயம் சொல்லிட்டாரு, சாப்பிட்ற விஷயத்த சொல்லிட்டாரு, அப்புறம் எங்கே குடியிருக்க, எங்கே போய் கொஞ்ச நாள் ஒளிந்திருக்கணும் என்று அதையும் சொன்னார். சரி, சாப்பாடு உனக்கு கொண்டு வர்றது யார் அப்படின்னா காகங்கள். காகங்களுக்கு கட்டளையிடுவேன். அப்போ ஆண்டவர் கட்டளையிட்டால் மேலே பறக்கிற காகம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. மீனெல்லாம் கீழ்ப்படிதுங்கிறத நம்ம தியானித்திருக்கிறோம். காகங்கள் யோசித்தா, நீங்கள் நல்லா யோசித்தீங்கன்னா, ஐயோ காக்காவா, காக்காலாம். அப்போது காகம் எப்படி உண்டானது? கர்த்தர் உண்டாக்குனது. அப்போ அவர் உண்டாக்கின காகத்துக்கு ஆண்டவர் சொல்கிறாராம், சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறாராம். அது எங்கேருந்து எடுத்துகிட்டு வருது என்னங்கிற விளக்கமெல்லாம் நமக்கு வேணாம். கர்த்தர் சொல்லுகிறார், காகம் கீழ்ப்படுகிறது. காகம் கீழ்ப்படிந்து ஒரு தேவ மனுஷனை போஷிக்க. சரி, நடந்ததா? இந்த வார்த்தையை கேட்ட பிறகு எலியா ஏதாவது தவிர்த்தாரா? இல்லை. 5ஆம் வசனம், அவன் போனான் தேவ வார்த்தையின்படி. இதுதான், தன்னுடைய சிந்தனைக்கு இடம் கொடுக்கல. தேவ வார்த்தை அப்படியே தேவன் சொன்ன இடத்துக்கு போயிட்டு யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் சொன்னபடியே காகங்களுக்கு கட்டளையிட்டார். காலையில் அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். 6 வசனம் வரைக்கும் 17ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 1 முதல் 6 வரைக்கும். அப்போ இதற்கெல்லாம் அடங்கியிருக்கிறது என்ன? தேவன் சொல்லுகிறார், ஒரு மனுஷனுக்கு தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் கீழ்ப்படுகிற மனுஷனுக்கு என்னென்ன வேணும் எல்லாத்தையும் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனையோ முறை கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படுவீங்களா? நீங்கள் எங்கே போன்னு சொன்னால் போகணும், இதை செய்யணும்னா செய்யணும், அமைதியாக இருன்னா அமைதியாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது உங்கள் காரியத்தை அவர் பார்த்து கொள்ளுவார். கண்டிப்பாக. சிலர் சொல்லுவாங்க, கடவுள் அப்படியே வானத்தை கிழித்து கொடுப்பாரா? நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செஞ்சு பாருங்கள். அவர் நடத்துகிற நடத்துதல் ஆச்சரியமாக இருக்கும். கண்டிப்பாக நடத்துவார். இந்த வார்த்தையின்படியே ஆண்டவரே கீழ்ப்படுகிற இருதயத்தை எனக்கும் எங்களுக்கும் தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.